الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم. وقال نبينا صلى الله عليه وسلم فيما رواه مسلم عن أبي هريرة رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد إلى الله أسواقها أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல் அரபு மொழியிலே இதற்கு மஸ்ஜித் என்று சொல்லப்படுகிறது. மஸ்ஜித் என்று சொன்னால் சஜிதா செய்யக்கூடிய இடம். நாம் தொழக்கூடிய தொழுகைகளில் ஆக உயர்ந்த நிலை நாம் செய்யக்கூடிய சஜிதாக்கள். எனவே தொழுகைகள் தொழக்கூடிய இடங்களுக்கு சஜிதா செய்யும் இடங்கள் என்பதாக மஸ்ஜிதுகள் என்பதாக பெயர் வைக்கப்பட்டுள்ளது. கண்ணியமானவர்களே, இன்றைய காலநிலையிலே இந்த மஸ்ஜிதுகளுடைய பாதுகாப்புகள் பற்றி, மஸ்ஜிதுகளுடைய நிலையான தன்மைகள் பற்றி இந்திய வரலாற்றிலே இதற்கு முன்னால் இருந்த காலங்களில் இல்லாத ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் மஸ்ஜிதுகள் என்பது நம்முடைய ஏகத்துவத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு உயர்தரமான ஒரு இடம். அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் நாம் வணங்குகிறோம் என்பதற்கு சான்று சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்திலே அரசருக்கும் ஆண்டிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. செல்வந்தர்களோ ஏழைகளோ யாராக இருந்தாலும் ஒரே சப்பிலே ஒன்றாக அணிவகுத்து நிற்கக்கூடிய ஒரு இடம். இந்த மஸ்ஜிதுகள் மூலமாகத்தான் இஸ்லாம் இதுகாலும் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கின்றது. மஸ்ஜிதுகள் சொல்லப்படக்கூடிய உபதேசங்கள் மூலமாக, பயான்களின் மூலமாக முஸ்லிம் சமூகம் ஒரு கட்டுக்கோப்பிலே இருந்து வந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட உயர்ந்த இடம்தான் இந்த மஸ்ஜிதுகள். கண்ணியத்திற்குள்ளே இந்த மஸ்ஜிதுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த மஸ்ஜிதுகளுடைய நாம் பள்ளிவாசலின் நிர்வாகிகளாக இருந்தால் இந்த மஸ்ஜிதுகள் சார்ந்த ஆவணங்களை அரசாங்க அடிப்படையில் என்னென்ன ஆவணங்கள் அதற்கு இருக்க வேண்டுமோ அந்த ஆவணங்களை நாம் சரியாக முறைப்படுத்தி நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இத்தனைக்கும் போக நாட்டிலே முஸ்லிம்களுக்கு ஒரு அச்சமில்லாத ஒரு நிலை இருக்கின்றது, அமைதி இல்லாத ஒரு நிலை இருக்கின்றது. இந்த நிலை நீங்க வேண்டும் என்று சொன்னால் கண்ணியத்திற்குள்ளே அல்லாஹு தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த, அவர்களுடைய சஹாபாக்களுக்கு இருந்த அந்த சூழ்நிலைகளை நமக்கு முன் உதாரணமாக சொல்லி குர்ஆனுடைய பல வசனங்களின் மூலமாக ஒரு சமூகம் அச்சமற்றதாக இருக்க வேண்டும், ஒரு சமூகம் நிம்மதி உடையதாக இருக்க வேண்டும், பாதுகாப்புடையதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுக்கு பின்னால் வந்த நமக்கும் இனி கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா மனித சமுதாயத்திற்கும் பல வழிகாட்டுதல்களை சொல்லி தந்திருக்கின்றார். எனவே கண்ணியத்திற்குள்ளே முதல் விஷயம் உலமாக்கள் என்ன சொல்கின்றார்கள், நீங்கள் உங்களுடைய மஸ்ஜிதுகளுடைய மதிப்புகளை விளங்குங்கள். மஸ்ஜிதுகள் என்பது அல்லாஹ்விடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பூமியிலே ஊரிலே இருக்கக்கூடிய இடங்களில் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான இடம் என்று சொன்னால் அது மஸ்ஜிதுகள் தான்.
அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, பூமியிலே நகரத்திலே இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வுக்கென்று பிரியமான ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த மஸ்ஜிதுகள் தான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னும் எந்த அளவுக்கு சொன்னார்கள், ஏராளமான சிறப்புகளை சொன்னார்கள். மன் கதா இலல் மஸ்ஜிதி வராஹ ஆத்தல்லாஹு லஹு நுஸுலம் மினல் ஜன்னah, யார் காலை மாலை மஸ்ஜிதுகளுக்கு வந்து செல்பவராக இருக்கின்றாரோ அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் அவருக்கென்று உணவு விருந்துகளை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னார்கள். வைதா ராய்க்கும் ரஜுல யஅதாது இலல் மஸ்ஜித், ஒரு மனிதரை மஸ்ஜிதுக்கு வந்து போகக்கூடியவர்களாக இருந்தார், வந்து போகுபவராக நீங்கள் பார்த்தால் ஃபஷ்ஹது லஹு பில் ஈமானி, அவர் ஈமானுடையவர் என்று சாட்சி சொல்லுங்கள் என்று சொன்னார். கண்ணியத்திற்குள்ளே, எனவே ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அவருடைய மஸ்ஜிதுடன் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. எனவே மஸ்ஜிதை பிரியப்பட வேண்டும், மஸ்ஜிதை பாதுகாக்க வேண்டும். எங்கெல்லாம் முஸ்லிம்கள் ஒன்று கூடி வாழ்வார்களோ அங்கு முதலாவதாக மஸ்ஜிதை நிர்மாணிக்க வேண்டும், அந்த மஸ்ஜிதை பாதுகாக்க வேண்டும், அதை பரிசுத்தமாக வைக்க வேண்டும், அதில் நறுமணங்கள் கமல செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு பெண்மணி மஸ்ஜித் நபவியை கூட்டுபவர்களாக இருந்தார்கள். திடீரென அவர்கள் இறந்து விட்டார்கள். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிப்பு செய்யாமல் அவர்களை அடக்கி விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃபலா ஆதன்துமூனி, எனக்கு நீங்கள் சொல்லி இருக்க கூடாதா என்பதாக சொல்லிவிட்டு அந்த பெண்மணியுடைய கபருக்கு சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக ஜனாசா தொழுகை தொழுதார். கண்ணியத்திற்குரிய, ஏனென்றால் மஸ்ஜித் என்பது அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை உடையது. அதை சுத்தம் செய்யக்கூடிய அந்த பெண்மணிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியம் செய்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் மஸ்ஜித் நபவியிலே பார்த்தார்கள், சோற்றின் முன்புறத்திலே யாரோ எச்சியை உமிழ்ந்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அசா குச்சியினால் அந்த எச்சிலை சுத்தம் செய்தார்கள். சொன்னார்கள், நீங்கள் மஸ்ஜிதிலே இது போன்று அருவருக்கத்தக்க செயல்களை நீங்கள் செய்யாதீர்கள். மஸ்ஜிதுக்கு உள்ளே வரும்பொழுது நீங்கள் வாசலுடன் வாருங்கள். எது துருவாடை தரக்கூடியதாக இருக்கின்றதோ, வெங்காயம் போன்ற பச்சை பொருட்களை சாப்பிட்டு விட்டு நீங்கள் அதே நிலைமையில் மஸ்ஜிதுக்கு வராதீர்கள். மனிதர்கள் எதனை வெறுப்பார்களோ அதனை மலக்குமார்களும் வெறுக்கின்றார்கள். இது மலக்குமார்கள் இருக்கக்கூடிய இடம், எனவே இந்த இடத்தை தூய்மையாக வையுங்கள் என்று சொன்னார். எனவே கண்ணியத்திற்குள்ளே மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுடைய ஆலயங்கள், அந்த ஆலயத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் மஸ்ஜிதுகளுடைய பிரியம் ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமுடைய தொடர்பும் பள்ளிவாசலுடன் இருக்க வேண்டும். ஒரு மனிதர் ஊரிலே இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய இன்ன பிற வேலைகளுக்காக அவர் வெளியே சென்று விட்டால் அடுத்த விஷயம். ஆனால் அவர் ஊரிலே இருக்கிறார், தன்னுடைய மஹல்லாவிலே இருக்கிறார் என்று சொன்னால், மஸ்ஜிதுடைய பாங்கு ஓசை அவருக்கு கேட்டது என்று சொன்னால் அவர் மஸ்ஜிதுக்கு வந்து தன்னுடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹல்லாவிலே இருந்து தன்னுடைய இடத்திலே இருந்து பாங்கு சத்தம் கேட்டு தகுந்த நோய் போன்ற காரணங்கள் இல்லாமல் இருந்து ஒருவர் மஸ்ஜிதுக்கு வரவில்லையானால் அவருடைய வீட்டை எரித்து விட என்னுடைய மனம் நாடுகிறது என்று மிக கண்டிப்பாக சொன்னார். எனவே கண்ணியத்திற்குள்ளே ஒவ்வொரு முஸ்லிமுடைய தொடர்பும் மஸ்ஜிதுடன் இருக்க வேண்டும், பள்ளிவாசலுடன் இருக்க வேண்டும். அதை விட்டும் எந்த முஸ்லிமும் தூரமாக இருக்கக்கூடாது. சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், அவர்களும் மஸ்ஜிதுக்கு வர வேண்டும். விவரம் இல்லாத, பாகுபாடு தெரியாத சிறு பிள்ளைகளை, பைத்தியங்களை தவிர மற்ற அனைவரும் மஸ்ஜிதுடைய தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். பெருமானாருடைய காலத்திலே இன்னும் சொல்ல போனால் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களுக்கும் அனுமதி இருந்தது. அவர்களும் மஸ்ஜிதுக்கு வந்து போக வேண்டும் என்பதாக சொன்னார்கள். ஏனென்றால் இதிலிருந்துதான் ஈமானுடைய கல்வி இந்த உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றது, உம்மத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றது. எனவே ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் முதலில் மஸ்ஜிதுடைய அன்பு இருக்க வேண்டும், அந்த மஸ்ஜிதுக்கு வந்து செல்லக்கூடியவராக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் நம்முடைய சமகாலத்திலே நாட்டுடைய நிலைகளை நாம் அறிந்திருக்கின்றோம். முதலில் ஒரு மஸ்ஜித் 1992 வருடம் ஷஹீதாக்கப்பட்டது. அடுத்து தொடர்ந்து ஒவ்வொரு மஸ்ஜிதுகளாக அவர்களுடைய லட்சிய பிரகாரம் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் இந்த நிலைகளை கண்டு நாம் தோன்றிவிடக் கூடாது. நம்முடைய உள்ளத்திலே ஈமான் என்ற அந்த உயர்ந்த பொக்கிஷத்தை எல்லாம் தந்திருக்கின்றான், அந்த உயர்ந்த ரோஷத்தை எல்லாம் தந்திருக்கின்றான். அந்த ரோஷத்தின் மூலமாக நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதன் மூலமாக, அல்லாஹ்வை அஞ்சி நடப்பதன் மூலமாக, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடப்பதன் மூலமாக நாம் இந்த பூமியிலே நெஞ்சை நிமிர்த்தி வாழ்வதற்கு நாமும் தகுதியுள்ளவர்கள் என்ற அந்த மனப்பான்மையை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குள்ளே இந்த நாடு யாரும் இருக்கலாம்,
எத்தனை மக்கள் இங்கே வாசிக்கலாம், எத்தனை மதங்கள் உடையவர்களும் இங்கே இருக்கலாம் என்ற சம உரிமை சொல்லப்பட்ட ஒரு நாடு என்பதிலே நமக்கு சந்தேகம் கிடையாது, யாருக்கும் சந்தேகம் கிடையாது. ஆனால் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை நம்பிக்கொண்டு அவர்கள் சொல்லக்கூடிய தீர்ப்புகளை எதிர்பார்த்துக் கொண்டு நாம் இந்த நாட்டிலே வாழ வேண்டும் என்று நினைத்தால் நம்மை முஸ்லிமாக வாழ விட மாட்டார்கள், நம்மை முஃமின்களாக வாழ விட மாட்டார்கள். எனவே நாம் ஈமான்தாரி என்ற கண்ணோட்டத்திலே நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த ஈமானுடைய பொக்கிஷத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனையிலே நாம் வாழ வேண்டும். கண்ணியத்திற்குள்ளே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு முன்பதாக மக்காவுடைய நிலை எப்படி இருக்கு? அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்றான், அவலம் யரவ் அன்னா ஜஅல்னா ஹரமன் ஆமினன் வ யதகத்தஃபுன் நாஸு மின் ஹவ்லிஹி. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வத்குரு இன் அன்தும் கலீலும் முஸ்ததஅஃபூன ஃபில் அர்தி தகாஃபூன அன் யதகத்தஃபகுமுன் நாஸ். நீங்கள் மக்காவிலே நீங்கள் மிக பலவீனர்களாக இருந்தீர்கள், உங்களை மற்ற மக்கள் பறித்து சென்று விடுவார்கள், உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார்கள் என்று பலவீனப்பட்டு நீங்கள் கொண்டிருந்தீர்கள். ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான், உங்களுக்கு அடைக்கலம் அளித்தான், உங்களுக்கு ஒரு சிறந்த தஞ்சம் புகும் இடத்தை கொடுத்தான். அதற்கு பிறகு நீங்கள் இருந்த அந்த மக்கா நகரையே அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். கண்ணியத்திற்குள்ளே நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம், அபரஹாவுடைய யானை படைகள் காபத்துல்லாவை இடிப்பதற்கு வந்த நீண்ட சம்பவம் கேள்விப்பட்டிருப்போம். அபரஹாவுடைய யானை படைகள், ஊரில் யானை அல்ல, யானை படை என்று சொன்னால் பார்த்துக் கொள்ளுங்கள் எத்தனை யானைகள் வந்திருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வருடத்திலே பிறந்தார்களோ சரியாக அந்த வருடத்தில் இந்த நிகழ்வு நடக்கின்றது. காபத்துல்லாவை இடிப்பதற்காக அபரஹா என்ற அந்த மன்னன் தன்னுடைய நாட்டிலே காபா என்ற பெயரிலே ஒரு ஆலயத்தை கட்டினான். மக்கள் யாரும் அங்கு வரவில்லை. யாரோ ஒரு யோசனை சொன்னார்கள், நீங்கள் அந்த அரபிலே இருக்கக்கூடிய அரபு நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த காபா என்ற அந்த கட்டிடத்தை எடுத்து விட்டால் மக்களுடைய உள்ளம் எல்லாம் உன்னுடைய காபாவின் பக்கம் திரும்பிவிடும் என்பதாக யாரோ சொன்ன அந்த யோசனையின் பேரையிலே யானை படைகளை திரட்டிக் கொண்டு காபத்துல்லாவை அழிப்பதற்காக நினைத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே இந்த விஷயத்தை குறிப்பிட்டு காட்டுகின்றான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். நபியே, நீங்கள் பார்க்கவில்லையா அந்த யானை படைகளை உம்முடைய ரப்பு என்ன செய்தார்? கடைசியாக சொல்கின்றான், ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல். சாப்பிடப்பட்ட வைக்கோல்களைப் போல அவர்கள் ஆகிவிட்டார்கள். அடுத்து சொல்கின்றான், இதுவெல்லாம் ஏன் செய்தோம்? லீலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் ரிஹலத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப். குறைஷிகளுக்கு நிம்மதி கொடுப்பதற்காக, அவர்கள் அச்சமற்று இருப்பதற்காக, நாம் அவர்களுக்கு நிம்மதியான ஊராக இந்த மக்காவை ஆக்கி கொடுப்பதற்காக இது போன்ற ஒரு காரியத்தை நாம் செய்தோம். எனவே சொல்கின்றான், ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத்தில் லதி அத்அமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் ஹௌஃப். அவர்களுக்கு பசியிலிருந்து விடுதலை கொடுத்தான், வ ஆமனஹும் மினல் ஹௌஃப், பயத்திலிருந்து விடுதலை கொடுத்தான். அந்த நாயனை அவர்கள் வணங்கட்டும் என்பதாக சொல்கின்றார். கண்ணியத்திற்குள்ளே அல்லாஹுடைய வணக்கத்திலே அல்லாஹ்வை சரியான முறையில் ஈமான் கொண்டு அல்லாஹுடைய கட்டளைகளை ஒரு மக்கள் எப்பொழுது நிறைவேற்ற தயாராகிறார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இது போன்ற அச்சமான சூழ்நிலைகளில் இருந்து அல்லாஹ் அவர்களுக்கு நிம்மதியை கொடுக்கின்றார். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, அவலம் யரோ அன்னா ஜஅல்னா ஹரமன் ஆமினா வ யதகத்தஃபுன் நாஸு மின் ஹவ்லிஹி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அருமை மனைவியும் புதல்வரையும் விட்டு சென்று திரும்பக்கூடிய நேரத்திலே துஆ செய்தார்கள், ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா. யா அல்லாஹ், இந்த ஊரை நிம்மதியான ஊராக ஆக்குவாயாக. அல்லாஹ் தஆலா அந்த துஆவை கபூல் செய்தார். அதன் காரணமாக மக்காவுக்கு வெளியே இருக்கக்கூடிய எந்த பகுதியாக இருந்தாலும் யாரும் எந்த நேரத்திலும் அவர்களுடைய பொருட்கள் சூறையாடப்படலாம், அவர்களுடைய உயிர்களுக்கு நிம்மதி கிடையாது என்ற அச்சமான ஒரு சூழ்நிலை மக்காவை தவிர உள்ள அத்தனை பகுதிகளிலும் இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை குறிப்பிட்டு சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் இதை யோசிக்கவில்லையா? நாம் மக்கா நகரத்தை எப்படி ஒரு நிம்மதியான நகரமாக நாம் ஆக்கியிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த நிம்மதியை எப்படி கொடுத்தான்? அல்லாஹ் தஆலா இந்த நிம்மதி அவர்களுக்கு எப்படி கொடுத்தான்? பின்னால் எப்பொழுது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்களோ, நிம்மதியானவர்களாக முஸ்லிம்களாக மாறினார்களோ, அல்லாஹ் தஆலா அந்த ஈமானை, அந்த நிம்மதி அவர்களுக்கு கொடுத்தான்.
கண்ணியத்திற்குள்ளே. எனவே நமக்கு உலமாக்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் 2 விஷயங்களை கடைபிடித்து வாருங்கள். முதலில் விஷயம், உங்களுடைய ஈமான் அமலே சாலிஹா, உங்களுடைய ஈமானிலும் உங்களுடைய நல் அமல்களிலும் உங்களுக்கு மார்க்கம் என்ன சொல்கின்றதோ அந்த விஷயங்களிலே நீங்கள் உறுதியாக இருங்கள், சரியாக இருங்கள். அல்லாஹ் தஆலா இந்த அச்சமுள்ள நிலையை மாற்றி அச்சமற்ற நிலையாக, நிம்மதியான நிலையாக, சந்தோஷமான நிலையாக அல்லாஹ் தஆலா மாற்றி தருவான். 2 விஷயங்களில் 2வது விஷயம் சொன்னார்கள், அவர்கள் சபுரை மேற்கொள்ளட்டும், பொறுமையை மேற்கொள்ளட்டும். எந்த விஷயங்கள் ஏற்பட்டாலும், என்ன மாதிரி நடவடிக்கைகள் மாற்றார்களுடைய புறத்தில் நமக்கு ஏற்பட்டாலும், சட்ட ரீதியாக, அரசாங்க ரீதியாக சரியான முறையிலே நாம் நம்முடைய பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். அவர்கள் நம்மை தூண்டி விடுகிறார்கள் என்பதற்காக நாம் உணர்ச்சி வசப்பட்டு தவறான பாதைகளை நாம் சென்று விடக்கூடாது. சமீபத்திலே ஆல் இந்தியா முஸ்லிம் பெர்சனல் போர்டு சார்பாக யூபியிலே ஒரு இடத்திலே ஒரு பெரிய மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டிலே மௌலானா காலித் சைஃபுல்லா ரஹ்மானி அவர்கள் தங்களுடைய உரையின் கடைசியில அவர்கள் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து சொன்ன விஷயம், இந்த விஷயம் முஸ்லிம்கள் தங்களுடைய ஈமான் அமல்களை அவர்கள் சரியாக ஆக்கிக் கொள்ளட்டும். 2வதாக அவர்கள் சபரோடு பொறுமையோடு தங்களுடைய காரியங்களை அவர்கள் நிலைத்திருக்கட்டும். இல்லை என்று சொன்னால் நம்மை தூண்டி விடுவார்கள், நம்மை வெளியில் கொண்டு வர பார்ப்பார்கள். கடைசியாக நாம் அவர்களுடைய சதி வலையிலே சிக்கிக் கொள்வோம். நம்முடைய உணர்வுகளை நாம் வெளிப்படுத்த தெரியாமல் வெளிப்படுத்தி கடைசியில் அவர்கள் என்ன வலைகளை விரித்தார்களோ அந்த வலைகளில் நாம் மாட்டிக்கொண்டு விடுவோம். எனவே கண்ணியத்திற்குள்ளே முஸ்லிம்களாகிய நாம் இந்த 2 விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதிலே குறிப்பாக இன்னொரு விஷயத்தையும் சொல்கின்றார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் தஆலா இப்பொழுது நம்மை நம்முடைய பகுதிகளிலே நிம்மதியானவர்களாக, சந்தோஷமானவர்களாக, அச்சமற்றவர்களாக அல்லாஹ் நம்மை வைத்திருக்கின்றான். இது அல்லாஹ் நமக்கு செய்த பாக்கியம் என்பதை உணர்ந்து நீங்கள் இதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் திருமறை இன்னொரு சொல்லும் பொழுது, வதரபல்லாஹு மஸலன் கரியத்தன், அல்லாஹ் ஒரு ஊரை உங்களுக்கு உதாரணமாக கூறுகின்றான். கானத் ஆமினத்தன் முத்மஇன்னத்தன், அது நிம்மதியாக இருந்தது, சந்தோஷமானதாக இருந்தது. ஆனால் எப்பொழுது அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு நன்றி மாறு செய்தார்களோ அல்லாஹ் தஆலா அதை அப்படியே தலைகீழாக மாற்றிவிட்டான். அவர்களை அச்சமுடையவர்களாக ஆக்கிவிட்டான். பசி பட்டினிகளிலே அல்லாஹ் அவர்களை போட்டு சோதனைக்கு ஆளாக்கிறான் என்பதாக ஒரு ஊர்வாசிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதாரணமாக காட்டுகின்றான். எனவே கண்ணியத்திற்குள்ளே அல்லாஹ்வுடைய வாக்குறுதி நிச்சயமானது, சத்தியமானது. சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த வாக்குறுதிகளுடைய நிகழ்வை, அல்லாஹ் அந்த வாக்குறுதிகளை நிகழ்த்தி காட்டினான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு பிறகு நான் மேலே ஓதி அந்த ஆயத்தினுடைய விளக்கத்திலே எழுதியிருக்கின்றார்கள். அல்லாஹ் 3 விஷயங்களை அங்கே குறிப்பிடுகின்றான். முதலாவதாக, இந்த பூமியிலே அல்லாஹ் உங்களுக்கு ஹிலாஃபத் என்ற பதவி பிரமாணத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் அதற்கு முந்தின காலத்திலும் அடிமைகளாக, ஒன்றும் தெரியாதவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா ஆட்சியாளர்களாக மாற்றி காட்டினான். 2வதாக, இந்த தீனின் பிரகாரம் முழுமையாக வாழ்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கு சூழ்நிலை உருப்படுத்தி கொடுப்பான் என்பதாக சொன்னான். அந்த சூழ்நிலையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், அதற்கு பிறகு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், ஏறத்தாழ இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் முழு உலகத்தில் 3/2 பங்கை எட்டிவிட்டது. அவ்வளவு பெரிய விசாலமான ஆட்சி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். ஆனால் அதற்கு பின்னால் வந்த கலீஃபாக்கள், இவர்கள் எல்லாம் குலஃபாயே ராஷிதீன் என்று சொல்லக்கூடிய நேர்வழி பெற்ற கலீஃபாக்களாக இருந்தார்கள், நல்லாட்சி புரிந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன சொன்னார்களோ அதன் பிரகாரம் ஆட்சி நடத்தினார்கள். அல்லாஹ்வுடைய ஆட்சியை கண்ணியமானதாக வைத்திருந்தார். அதற்கு பின்னால் வந்த கலீஃபாக்களிலே பல குளறுபடிகள் ஏற்பட்டது. அவர்கள் இஸ்லாத்தை மையமாக வைக்காமல் ஆட்சி பிடிப்பதை எப்பொழுது நோக்கமாக வைத்தார்களோ அல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகளை உண்டாக்கினார். இஸ்லாமிய சாம்ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமாக சருகி கடைசியிலே ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. கண்ணியத்திற்குள்ளே அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இன்னமும் அது இருக்கின்றது. அல்லாஹ் கடைசியாக அந்த வசனத்திலே சொல்வான், நீங்கள் எப்படி ஒரு பயமான நிலைமையில் இருந்தீர்களோ அந்த பயமான நிலைமையிலிருந்து நிம்மதியான நிலையின் பக்கம் அல்லாஹ் உங்களை திருப்பி தருவான் என்பதாக சொன்னான். எனவே கண்ணியத்திற்குள்ளே இது போன்ற வசனங்களின் அடிப்படையில் மூத்த உலமாக்கள் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வழிகாட்டுதல், இது போன்ற உணர்வுகளை தூண்டக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நேரத்திலே நாமும் அந்த உணர்வுகளுக்கு அடிபணிந்து போய்விடாமல், நமக்கு மார்க்கம் என்ன சொல்கின்றதோ, உலமாக்கள் நமக்கு என்ன வழிகாட்டுகின்றார்களோ அந்த வழிமுறை பிரகாரம் நாம் நடந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு இது போன்ற
அச்சமான சூழலிலிருந்து மாற்றி நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலை அல்லாஹ் தஆலா தருவான். கண்ணியத்திற்குள்ளே எனவே முஸ்லிம்கள் நாம் நம்முடைய மஸ்ஜிதுகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய முதல் போராட்டம் மஸ்ஜிதுகளை நிரப்பும் போராட்டமாக இருக்க வேண்டும். மஸ்ஜிதுகளை தொழுகையாளர்கள் மூலமாக நிரப்ப வேண்டும். எந்த ஒரு மஸ்ஜிதிலும் தொழுகைக்கு ஆள் இல்லை என்ற அவல நிலை வந்துவிடக்கூடாது. இன்று நாம் பார்க்கின்றோம் ஊரில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளை சுபஹ் தொழுகையை கணக்கெடுத்து பாருங்கள். எத்தனை மஸ்ஜிதுகளில் எவ்வளவு குறைவான மக்கள், ஏன் மஹல்லாவாசிகள் அனைவரும் இருக்கத்தான் செய்கின்றார்கள், ஆனால் மஸ்ஜிதை விட்டும் தூரமாக இருக்கின்றார்கள். அவருடைய அமல்கள் அவர்களை தூரப்படுத்தி விட்டது. இரவு நேரங்களிலே தேவையில்லாத காரியங்களிலே வீணான விஷயங்களிலே தங்களுடைய நேரத்தை செலவிடுகின்றார்கள். அவருடைய சுபஹுடைய தொழுகை தவறிவிடுகின்றது. இமாம் ஜமாத்தை விட்டு தூரமாக ஆகிவிடுகின்றார்கள். இந்த நிலை மாற வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.